இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய். எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல் நான் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை இந்த இறைவார்த்தை பகுதியினூடாக ஆண்டவர் எங்களுக்கு வலியுறுத்துகிறார். மனிதர் நம்பிக்கையோடு நிற்கும்போது கடவுளின் ஆற்றலும் அற்புதங்களும் வெளிப்படும் என்பதை சொல்லுகிறார். அன்று லாசர் இறந்தது ஒரு மிகப்பெரிய துயரமும் இயலாத சூழலும் ஆகும். ஆனால் அந்த நிலையிலும் இயேசு நம்பு என்று சொல்லுகிறார். எங்களுடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கை முடியாததையும் சாத்தியமாக்கும். லாசரை உயிர்ப்பித்ததின் மூலம் இயேசு ஆண்டவர் மகிமைப்படுத்தப்பட்டார். அதேபோல் நம் வாழ்வில் நம்பிக்கையோடு நின்றால் இயேசு ஆண்டவர் நம் சூழ்நிலையிலும் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். நாங்கள் இனி முடியாது என்று நினைக்கும் இடங்களில் ஆண்டவர் இன்னும் செயலாற்றுவார். இறுதி வரைக்கும் நம்பிக்கை விடாமல் செயற்பட வேண்டும். மார்த்தாவுக்கு நம்பிக்கை இருந்தது, ஆனால் அது ஒரு அளவுடன் இருந்தது. அவர் நம்பியது லாசர் உயிரோடு இருந்த போது மட்டுமே இயேசுவால் காப்பாற்ற முடியும் என்று. ஆனால் இயேசு அவளின் எண்ணெயை மீறி ஒரு அற்புதத்தை வெளிப்படுத்தினார். நம்பிக்கை கல்லை உருளச் செய்வது போல மகிமை அந்த கல்லுக்கு பின்னால் மறைந்திருக்கும் உயிர்த்தெழுந்த லாசரை போன்றது. எங்களுடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கையற்ற நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரை நம்பினால் அவருடைய வல்லமையை நாம் காண்போம் என்ற மனநிலை எங்கள் ஒவ்வொருவரிலும் இருக்க வேண்டும். ஆண்டவரிடம் ஜெபம் செய்வோமா? தகப்பனே, சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருக்கும்போது இனி முடியாது என்று சொல்லி மனது விட்டு போகிறது. ஆனால் நீர் சொல்லுகிறீர், நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என்று. என் வாழ்க்கையில் நீர் உமது மகிமையை வெளிப்படுத்தும் நாளை நான் காண அனுபவிக்க எனக்கு கிருபை செய்தருளும். ஆமேன்.